ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஹனுமன். தெலுங்கு டப் படம், தமிழை டப் பண்ணிருக்காங்க. நம்ம சமுத்திரகனி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. நம்ம விநாயக் வில்லன், தமிழ் ஹீரோ. அடுத்து வரலட்சுமி நடிச்சிருக்காங்க. படம் ஓப்பனிங் ஒரு மலை, அதை சார்ந்து ஒரு நதி, ரொம்ப இயற்கை ரம்மியமான காட்சி. இதில் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் ஹீரோ. அவனுக்கு ஹனுமன் சக்தி கிடைக்குது. எதிர்பாராத விதமாக ஹனுமன் சக்தி ஒரு கல் மூலயமா கிடைக்குது. அதை வச்சுக்கிட்டு ஊரில் ஒரு சில நல்ல காரியங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம வில்லன் சின்ன வயசுலேயே ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை விநாயக்கு. அவர் தான் வில்லன். அதை பூச்சியெல்லாம் விட்டு கையை விட்டு கடிக்க வைப்பார். ஆனால் எதுவுமே நடக்காது. கடைசியில் அவங்க அப்பா அம்மா இவன் பண்ணுறதுக்கு எதிராக அவனை திட்டி அடித்து இது பண்ணுவாங்க. அப்போ தான் யோசிப்பான், நம்ம ஸ்பைடர்மேனுக்கெலாம் அப்பா அம்மா கிடையாது, அப்போ அப்பா அம்மா இருந்தால் ஸ்பைடர்மேன் சக்தி நமக்கு கிடைக்காது போல் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை உள்ளே வச்சு கொளுத்திடுவான் வீட்டோட. அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். 2 பேரும் சயின்டிஸ்டாக மாறுறானோ. சயின்டிஸ்டாக மாறி புது புது விஞ்ஞான ரீதியாக அவங்க உடம்புல எப்படியெல்லாம் சூப்பர்மேன் பவர் வர வைக்கிறதுன்னு இப்படி பல ஐடியா ட்ரிக்ஸ்லாம் பண்ணும்போது ஓரளவுக்கு அதை பண்ணுறாங்க. ஆனால் ரியல் சக்தி அவனுக்கு கிடைக்கல. இது போல் ஹனுமன் சக்தி இங்கே ஒரு சக்தி இங்கே கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டு அதை கண்டுபிடிக்க, அவங்ககிட்டேருந்து அதை எப்படின்னு தெரிஞ்சிக்க விநாயக் வில்லன் இங்கே வராரு இந்த மலைப்பகுதிக்கு. அந்த மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துக்கு எப்படியோ கண்டுபிடிச்சி பார்க்குறாரு. எதுவும் தெரியல. கடைசியாக அவனை அடைச்சி வச்சு எப்படி அவனு கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சிட்டா அதை அந்த கல்லை திருடணும். அந்த கல்லை திருட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த கல்லை திருடி எடுத்துகிட்டு போகிறானா, என்ன பண்ணுறான், இதுதான் அந்த கதையே. கடைசியில் கல்லை திருடிட்டு ஹெலிகாப்டரில் ஏறிடுவார் வில்லன். வில்லன் ஏறினதும் பயங்கர ஒரு மிகப்பெரிய ஹனுமன் சிலை மேலே ஏறி நின்று அந்த ஹெலிகாப்டரை அடித்து உடச்சி உடைக்கும் போது அந்த கல் அந்த சக்தி கல் சுக்குநூறாக உடஞ்சி அந்த கல்லுக்குள்ளே ஒரு பிளட்டு மாரி இருக்கும். அது ஹனுமனோட பிளட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளட்டு கீழே விழும்போது அந்த பிளட்டு நம்ம ஹீரோக்குள்ளே விழுந்துடும். நிரந்தரமாக ஒரு ஹனுமன் சக்தி அவருக்குள்ளே வந்துடும். கீழே விழும்போது அந்த கல் உடஞ்சதும் ஒரு பிரளயமே உருவாக போகுது அப்படின்னு சொல்லி கதையை இது பண்ணுறாங்க. ஹனுமனை காட்டுறாங்க. ஹனுமன் தவத்தில் ஃபுல்லாக ஐஸ் ஃப்ரீஸ் ஆகி அதுக்குள்ளே இருக்கிறாரு. உடச்சிக்கிட்டு வெளியில் வராரு. கடைசி காட்சிகள் மிக பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. ஹனுமன் ஹீரோ முன்னாடி காட்சி தராரு. ஹீரோவும் ஹனுமனும் ஒன்றாயிடுறாங்க. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இன்னும் சிம்பிள் கதைன்னாலும் ரொம்ப ஒரு காமெடியாக, அதே இதில் ஒரு லவ் சீன், ஒரு காமெடி, இப்படி எல்லாம் கலந்த கலவையாக அடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு பக்தி, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பக்தி படமாக கடைசியாக காட்டியிருக்காங்க. பார்ட் 2 வரப்போகுது.